அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் அண்ட் டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இரண்டுமே நியர் டு அவர் நம்பர்ஸ் பக்கத்தில் இன்றைக்கி ஓப்பனாக இருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேனில் கூட நமக்கு ஹை கட் ஆகாமல் கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் நிஃப்டியினுடைய மொமெண்டம் படி நம்ம நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பியர் சென்டிமெண்ட், பியர் இஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு நல்ல செட்டப் கிடையாது அப்படிங்கிறத நேத்தியுடைய வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் அதை பாருங்கள். ரொம்ப தெளிவாக நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பியர் இஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் நமக்கு டேயில் வரும்பொழுது அது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறத ரொம்ப பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதன்படி இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. டைமிங் கேண்டில் படி பார்த்திங்க அப்படின்னாலும் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். எவ்ரி வீடியோவில் வியூவர்ஸ் கேட்குற கொஷின் T = N அப்படின்னா என்ன ஒரு செட்டப் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டைமிங் கேண்டில் இந்த 3 லெவல் நம்ம மோஸ்ட்லி நமக்கு 3லேருந்து 2 லெவல் ஒரு இன்ட்ராடேயில் டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த டைமிங் கேண்டில் தான் T, N ஃபார் நம்பர்ஸ். இந்த 3 லெவல் அப் சைட்லேயும் இந்த 3 லெவல் டவுன் சைட்லேயும் கொடுக்குறதா நம்மளுடைய நம்பர்ஸ். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது அது பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். அது எந்த சைட் பிரேக் ஆகுதோ அந்த சைட் நமக்கு ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அதன்படி இன்றைக்கி T = N செட்டப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வரல. பட் இதனுடைய ஹைண்டோ மார்க் பண்ணி லோ கட் ஆகும்பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு ஹை கட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் லோவும் கட் ஆயிருந்தாங்க. அண்ட் அகெயின் பிட்வீன் த நம்பர்ஸ்குள்ளவே பிட்வீன் த டைமிங் கேண்டிலுக்குள்ளாகவே ரொம்ப நேரமாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க தேர்ட் டைமிங் கேண்டில் படி. அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ரொம்ப கிளியராக அப்படின்னு ரொம்பவே கிளியராக நம்மளுடைய ஃபஸ்ட்டு அப்சை லெவலுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுலேருந்து ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம நிஃப்டியில் இப்போ சொன்னபடியே T = N செட்டப் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் வந்திருந்தாங்க. அது எந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10-5 கேண்டில் நம்மளுடைய டைமிங் கேண்டில் T. நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ் ஃபார் 56, 9, 77 அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ். இந்த T = N செட்டப்பின் கேண்டிலுடைய ஹைண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். எவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ரீ ஃபால் இந்த சின்ன கேண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். T = N செட்டப் நமக்கு சின்னதான கேண்டிலாக வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான பிளேஸ். மொமெண்டம் அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த டைம் அண்ட் நம்பர்ஸ் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது. அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் T = N செட்டப்பில் வந்திருந்தாங்க. இந்த இடங்கள் நம்ம புட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடங்கள் நம்ம கட் பண்ணிடலாம். பட் ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது இங்கே நம்ம அகெயின் கால் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் ரிவர்சல் ட்ரேடில் நமக்கு மொத்த பாயிண்ட்டு நமக்கு கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் த T = N செட்டப். அண்ட் இந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ரொம்ப நேரமாக இந்த இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கப்புறமாக ஒரு சின்னதான ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ், நேற்று நம்ம ப்ரொவைட் பண்ணுற இன்ட்ராடே லெவல்ஸ். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே இது மாதிரி ஒரு 1 சைட் ராலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எவ்ரிடே இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது மாதிரியான நம்ம 1 டே பிஃபோராக போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐன்லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு ட்ரேட் நம்ம இனிஷியேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்.
லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1000 மெம்பர்ஸ் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமாக ஒரு சின்னதான பெனிஃபிட் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதாவது இன்னிலேருந்து நம்ம சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் எவ்ரி வியூவர்ஸ் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து அதான். சென்செக்ஸும் நமக்கு நிஃப்டியும் மட்டுமே வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்காங்க இல்லையா? ஸோ சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னிலேருந்து நம்ம சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். டைமிங் கேண்டிலுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். மேபி கம்மிங் வீக்ஸில் வந்து சென்செக்ஸினுடைய டைமிங் கேண்டிலும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலுமே வந்து கம்மிங் டேஸில் வந்து கொடுக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் டுடேலேருந்து நீங்கள் சென்செக்ஸினுடைய லெவலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 1000 ரீச் பண்ணுறதுக்காக நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இது மாதிரி கண்டினியூஸாகவே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிறேன். மொமெண்டம் கேண்டில் ஃபார் இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸில் எந்த டைம் ஃப்ரேமில் மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறத அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த மொமெண்டம் நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே. ரீசன் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே ப்ரீமியம் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மொமெண்டம் இருக்கிற டேயில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் நேற்றுடைய வீடியோலையும் நம்ம சொன்ன விஷயம் ஒன்று தான். நேற்று அரவுண்ட் ஒரு 2:30 ஆர் 2:58 அரவுண்ட் ஒரு 3 o'clock கிட்டே நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி டே கேண்டில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வராங்க. ஸோ லாங் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம், மெம்பர்ஸ் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதையும் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. எந்த டைம் ஃப்ரேமில் வந்து டைமிங் கேண்டில் வராங்க, அந்த இடங்கள்லேருந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, நாம் என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம். 24,900 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 122 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தான் நமக்கு ஒரு 160 170 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம அதிலையும் கேப்சர் பண்ணியிருந்தோம். இது பேஸ்ட் ஆன் த டூல், பேஸ்ட் ஆன் நம்ம ஃபாலோ பண்ணுற நம்மளுடைய ஓன் டூல் அப்படிங்கிறது நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் மறுபடியும் நமக்கு 122 கொடுத்துட்டு ஹை அரவுண்ட் வந்து ஒரு 160 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. இது 1 minute டைம் ஃப்ரேம் படி நமக்கு 24,900 புட். அதாவது மார்னிங் வந்து நமக்கு அரவுண்ட் புல் பேக் கொடுத்த இடம் வந்து 81 கிட்ட நமக்கு புல் பேக் கொடுத்துருந்தாங்க. அகெயின் வந்து நமக்கு பை போட்டு எப்போ வந்து மறுபடியும் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலான ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் லைனில் டச் ஆகுறாங்களோ இப்போ தான் நமக்கு என்ட்ரி அரௌண்ட் 122 இதில் இருந்து நமக்கு ஒரு 160 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இதுலேயும் கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் நம்ம நேற்று போஸ்ட் பண்ண செக்டார்ஸ் எல்லாமே இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய செக்டார்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு ஒரு ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த செக்டார் அந்த ஸ்டாக்ஸில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகப்படுத்த முடியும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 30ஆம் தேதியிலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் பொழுது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது பியரிஸ் என்கல்ஃபிங் வந்து 30ஆம் தேதி ஜூனில் வந்து நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த டேலேயே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேக்கு மேலே நமக்கு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இனி ஃபர்தராக லாங் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம இந்த டேயில் வந்து சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 1 ஜூலையும் இம்பார்ட்டண்டான டே, அதுக்கு கீழேயும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காங்க. 9th ஜூலை அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்டான ஒரு டேட், அதுக்கு கீழேயும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இரண்டுமே நமக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், இது செகண்ட் கன்ஃபர்மேஷன், இது தேர்ட் கன்ஃபர்மேஷன். இந்த மூன்றுமே நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பியர் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியே நமக்கு
18th டே கேண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 18th டேக்கு மேலே நமக்கு நேற்று 1 டே பிஃபோராக நமக்கு வந்து ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸாக இருக்கிறது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். நீங்கள் வீடியோ 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எதனால இந்த ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கம்மிங் டேஸில் இந்த லெவல்ஸை தாண்டறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோலையும் நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மறுபடியும் வந்து நிஃப்டி பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் மறுபடியும் வரது மார்க்கெட்டில் ஒரு குட் செட்டப் கிடையாது. லாங் அப்படிங்கிறது இந்த டேக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறது நேத்தியுடைய வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். எவ்ரிடே நம்ம சொல்கிறபடி கண்டிப்பாக சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதையும் நீங்கள் பயன்படுத்துங்க. அண்ட் இப்போ மார்க்கெட் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த டேயில் நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணினோம். அது மாதிரியே நமக்கு நல்ல ஒரு ஃபால் அகெயின் வந்து மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது இந்த லெவல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னையுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிறதுல இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இப்போ மார்க்கெட் இருக்கிறது ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்களே தவிர்த்து லாங் கிடையாது. என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்னுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க. அகெயின் வந்து 18th ஜூலைக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் நமக்கு ஒரு பியர் சென்டிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்பொழுதுக்கு நமக்கு மார்க்கெட்டில் இருக்கே தவிர்த்து லாங் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கோங்க. லாங் எப்போ போகலாம் அப்படின்னா இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்னுக்கு மேலே இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு லாங் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்மிங் டேஸில் இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த நம்பர்ஸ். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மண்டேயுடைய ப்ரெடிஷன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் 2 டேஸில் இன்றைக்கி மோர் தேன் ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் நமக்கு நிஃப்டி கொடுத்துருந்தாலும் கம்மிங் டேஸில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறது மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இந்த மொமெண்டம் வந்து ஒரு பெரிய கேப் அப்லேயோ ஒரு பெரிய கேப் டவுன்லேயே இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய வேலிடிட்டி மண்டே டியூஸ்டே இந்த 2 நாட்களுக்குள்ளே நமக்கு ஒரு 200லேருந்து 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு நிஃப்டி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி நமக்கு ஒரு 700-750 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அகெயின் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இது லாங்லியா ஷார்ட்லியா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைம்ஸ் வந்து நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது 2ஆம் தேதி ஜூலை அண்ட் அகெயின் வந்து இந்த டேட் 10th ஜூலை வந்து நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இரண்டுமே ஒரு குட் செட்டப் கிடையாது அப்படின்னும் 7th டே இம்பார்ட்டண்டான ஒரு டே அதற்குள்ளாகவே மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருந்தாலும் 18th அப்படிங்கிற டேட்டுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 18th மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நேத்தியுடைய கேண்டில் படி பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப். ஸோ ஒரு டே சார்ட்டில் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப் வராங்க அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு செட்டப். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே போனால் மட்டுமே அப்படிங்கிறத நேத்தியுடைய வீடியோலேயே மறுபடியும் நம்ம ரொம்ப கிளியராக சொன்ன விஷயம் இதுதான். அதன்படி இன்றைக்கி ஒரு பெரிய ஃபால் மோர் தேன் 500 மோர் தேன் 600 வரைக்குமே நமக்கு ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. கம்மிங் டேஸில் இந்த 18th லோ வரைக்கும் நமக்கு வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த 56-204க்கு கீழே அகெயின் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னுமே ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர்த்து இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த டே நோட் பண்ணிக்கோங்க. 24th டேக்கு மேலே ரீசன் வந்து இது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங். அது வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாங் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் சொன்னபடியே கம்மிங் 2 டேஸில் நமக்கு பேங்க் நிஃப்டி ஒரு 750 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்காங்க. இந்த மொமெண்டம் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன ஃபார் மண்டே அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம்.
இது நிஃப்டியினுடைய 28th ஜூலை மண்டேயினுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 28th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 28th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 28th ஜூலை. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிலில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 28th ஜூலை கன்சம்ஷன், ஆட்டோ, மெட்டல், கன்சியூமர் டூரபிள்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 28th ஜூலை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருந்தாங்க. இந்த T=N செட்டப் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து நேற்று நம்ம ப்ரொவைட் பண்ண டைமிங் வந்து ஃபஸ்ட்டு டைமிங் T=N செட்டப்பில் வந்திருந்தாங்க. அது ஒரு ஹையாகவோ அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றும் ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே எங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.